இருக்கு. இன்னைக்கு தரமான மாசான ஹெவியான சம்பவம் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கின அடி அப்படி கொஞ்சம் நெஞ்ச அடியா வாங்கியிருக்காப்புல. யாரு? நம்ம சேதண்ணன் தான், வேற யாரு? சோசியல் மீடியாவில் அவரை போட்டு வெளுத்த வெளியில் இன்னைக்கு மொத்த கோவத்தையும் கொண்டு வந்து 2 பேர் மேலே கொட்ட போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எவிக்ஷனில் ஒரு முடிவு வந்து சேனல் சைட்லேருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அது நடந்துச்சுன்னா அது வரவேற்கத்தக்க ஒரு முடிவாகத்தான் இருக்கும். அதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். முதல்ல இந்த வீடியோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ போட்டிருக்காங்க. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் வராரு. வந்த உடனே அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள தீர்க்கப்படாத பல வழக்குகளை தீர்த்து வைக்கிறதுக்காகத்தான் வழக்காடு மன்றம் அப்படிங்கிற ஒரு டாஸ்கே வச்சோம். ஆனால் அந்த டாஸ்க் வச்சும் கூட பல வழக்குகள் இன்னும் தீர்க்கப்படலை. மைக்கை மறைச்சி பேசுகிறவங்களுக்கு மைக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காப்புல. இப்படி கேட்கும்போது தான் நமக்கு லைட்டாக சந்தேகம் வருது, என்னடா இது வேற எதனா பண்ண போகிறாங்களா? ஏன்னா சீசன் 2 நினைக்கிறேன், மும்தாஜ் அவர்கள் சீசன் 2 தானே வந்தாங்க. எஸ், அவங்க வந்து இதே மாதிரி மைக் போடாமல் நிறைய வாட்டி வந்து மைக்கை மறைச்சல அவங்க பேசலை, மைக் போடாமல் ஏகப்பட்ட முறை வந்து விதிமீறல் பண்ணியிருக்காங்க. ஸோ கமல் சார் வந்து வீக்கெண்டில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, மைக்கை கழட்டிட்டு அவங்கள போய் வெளில உட்கார சொல்லிட்டாப்புல. ஸோ நீங்கள் வந்து கலந்துக்க தேவையில்லை, நீங்கள் போங்க அப்படின்ட்டாப்புல. ஒருவேளை அந்த மாதிரி பண்ணி சிம்பிளாக பண்ணி விட்டுற போகிறாரோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஸோ அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் டீ காஃபி எதுவுமே கிடையாது, நம்ம சூடாக ஒரு டீ குடிச்சிட்டு போய் கேட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி அவர்கள் தன்னுடைய முதல் ப்ரோமோவை முடிக்கிறாங்க. இதை வைத்து பார்க்கும் பொழுது யாருக்கு இன்னைக்கு செம மாற்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி மற்றும் கமருதீன் அவர்களுக்கு கேட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நீங்கள் வசமாக சிக்கிட்டீங்க சேதுபதி அவர்களே, வசமாக சிக்கிட்டீங்க. ஏன்னா மைக்கை மறைச்சி பேசினது, மைக்கை கலட்டி வச்சுட்டு பேசினது, இதெல்லாம் தாண்டி மோட்டார் ரூமுக்குள்ளே வந்து கசமுசா பண்ணுற அளவுக்கு, அதாவது இருட்டறையில் முரட்டு குத்துன்ற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. நேற்று பார்வதிலாம் லிட்டரலாக வந்து என்னால் என்னுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ். அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ரொமான்டிக்காக இருக்கட்டும், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேருக்கும் ஒரு 1 hour ஒரு ரூமை மட்டும் கொடுத்துருங்க. அவங்க வெறியை தீர்த்துக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அது பக்கமே போக மாட்டாங்க. கானா வினோத் இன்னைக்கு செம்மையான ஒரு காமெடி ஒன்று பண்ணார். மனுஷன் வந்து நிறைய இடங்களில் கவுண்டர் கொடுக்குறாப்புல, அதை பற்றியுமே நம்ம தனியாக பேசுவோம். ஸோ இன்னைக்கு ஒரு பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒன்று அந்த மைக்கு மேட்ரு, எஃப்ஜேவை அசிங்கமாக திட்டியிருக்காங்க பார்வதி, அதுவும் மைக்கில் கேட்டிருக்கு. சேனல் வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே 1 hour எபிசோடில் இந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் இவங்க பண்ண அந்த லீலைகளை காட்டிட்டான். ஸோ வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போது நம்ம என்ன கேட்குறோன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை மட்டுமே கொடுத்தாரு. பார்வதி கமருதீன் அப்படி தான் அவர் சொன்னாரே தவிர்த்து மைக்கை மறைச்சி பேசாதீங்கன்னு சொல்லலை, மைக்கை சரியாக மாட்டுங்கன்னு சொல்லலை, அவர் எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட்டு பார்வதி கமருதீனார் வந்துட்டாங்க. பிளான் பண்ணி பார்வதி எல்லாரும் போன பிறகு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே ஷார்ட்ஸில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். எல்லாரும் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க, பார்வதியும் கமருதனும் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ண பிறகு கமருதன் மட்டும் வெளியில் போகிறான், பார்வதி அந்த ரூம்குள்ளே இருக்குது. அண்ட் பார்வதி பொறுமையாக வெளியில் வராங்க. கமருதன் அந்த டோரை திறந்துட்டு அவர் செக் பண்ணுறாப்புல, எல்லாரும் வந்து மெயின் டோர்கிட்ட போயிட்டாங்களா அப்படின்றத செக் பண்ண பிறகு பார்வதி வந்து இந்த கேஸில் கொஞ்சம் வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கேஸை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு அந்த இடம் தான் கிடச்சிதா? ஏம்மா அரிப்பு இருக்கலாமா, அதுக்குன்னு இப்படியாம்மா, அப்படி என்னம்மா அவங்ககிட்ட இருக்குது? இல்லை பார்வதி கிட்ட தான் என்ன இருக்குது எனக்கு புரியலை. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு ஈர்ப்புனா ஈர்ப்பு, உங்கள் ஈர்ப்பு ஏன் ஈர்ப்பு கிடையாது, வேற மாதிரி ஈர்ப்பு. இப்படி கம்பேர் பண்ணுறேன்னு தப்பாக நினைக்க வேணாம். நம்ம நாயை கூட வந்து நம்ம டீசெண்டான ஒரு, அதாவது நன்றி உள்ள ஒரு மிருகம் வந்து டாக்ஸு. ஆனால் அந்த டாக்ஸ்க்கு தான் வந்து ஒரு மேல் டாகுக்கு ஒரு ஃபீமேல் டாகை பார்த்தா டக்குன்னு அது ரோடு ஏதோ டக்குன்னு வந்துடும். அந்த மாதிரி ஒரு வேலை இவங்க இருக்காங்களா? கோர்ட்டு ரூம்குள்ளேயே அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஒரு லுக் விடுவாங்க பாருங்க. அப்போ யாரோ சொன்னாங்க, பார்வதியா இல்லை கமருதனா தெரில, அவங்களுடைய கையை வந்து இன்னொரு நபரினுடைய தொடைக்கு நடுவில் வச்சுருக்காங்க.
இவ்வளவு வெறி எதுக்கு? இதில் வேற பார்வதி வந்து பீலா உருது பாருங்க. பீலா ப்ளஸ் பார்வதி ஈக்குவல் டு பீலாவதி. நிறைய பேர் வந்து பார்வதிக்கு இருக்கு. பீலாவதின்றதுல நிறைய விஷயம் அவங்க பண்ணுறாங்க. மைக்கு மறைச்சிட்டு என்னங்க பேசுவீங்க அப்படின்னு யாருமே கேட்கல. அதை விஜய் சேதுபதி இன்னைக்கு கேட்கணும். என்ன பேசுனீங்க நீங்கள்? என்ன இதை குறும்படமே போடலாங்க. ஹவுஸ்மேட்ஸ் யாருக்குமே தெரியாது அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. பண்ணுறதப்பெல்லாம் பண்ணிடுறது. அதுக்கப்புறமா வந்து எங்களை தப்பாக காட்டுறாங்க, என் கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க. என்னடி கேரக்டர்? உன் கேரக்டர் மானங்கட்ட கேரக்டர். என்ன கேரக்டர்? எங்கள் கேரக்டர் எங்க? கேரக்டர்னா என்ன? உன் அகராதியில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா? நீ ஒரு மானங்கட்ட, ஈனங்கட்ட, வெக்கங்கட்ட, சூடுகட்ட, சொரணங்கட்ட ஒரு கேரக்டர். உடம்பு முழுக்க வெறும் காம வெறி மட்டும்தான். அது பிளட்டு ஓடலை, உடம்பு முழுக்க வந்து வெறி தான் ஓடுது ரெண்டு பேருக்குமே. இதெல்லாம் பண்ணுறாங்க. இதில் கமருதீன் வந்து மைக்கை மறைச்சி பேசுனதுக்கு என்ன சொல்லிட்டாப்புல, எங்களை வந்து பிக் பாஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நாங்கள் வந்து எதுவுமே தெரிஞ்சுலாம் வேணும்ட்டே நாங்கள் மைக்கை மறைச்சி பேசலை. யார் இவங்க? வேணும்ட்டே அது கை தானாக போயிடுச்சு போல. கை தானாக போய் அவங்க பேச்சை கேட்காம மைக்கை கலட்டி வச்சு, இல்லை மைக்கை மறைச்சி வச்சு, மைக்கை கீழே இழுத்து வச்சு, காதுகிட்ட போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு தானாக பேசுகிறான். தானாக அதுவாக நடக்குதாமா. அவங்க தெரிஞ்சு பண்ணலையாமா எதுவுமே. இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உச்சகட்டமாக பார்வதி சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் வந்து ஃபேமிலி மேட்டர், ஹெல்த் இஷ்யூ, அதுக்கப்புறம் நம்ம சொன்னாங்களே ஃபேமிலி மேட்ரு, ஹெல்த் இஷ்யூ, லேண்ட் மேட்ரு, இந்த மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயங்களை வந்து அவங்க பேசினாங்களாமா. அதில் தேர்ட் பார்ட்டி பேர் வந்துடக்கூடாது. எவ்வளோ நியாயம், கரெக்டு தானே? அது நியாயமான விஷயம் தான். தேர்ட் பார்ட்டி பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க மைக்கை மறைச்சி பேசினாங்களாமா. நான் என்ன கேட்குறேன், அரோராவை கேரக்டர் அசாசினேட் பண்ணுற நீ தைரியமாக சொல்கிற கமருதீன் மேலே அரோரா வந்து ஃபீலிங்ஸில் இருக்காங்க அப்படின்ற, எஃப்ஜேவையும் வியானாவையும் வச்சு பேசுகிற, எஃப்ஜேவையும் ஆதிரியும் வச்சு பேசுகிற, நீ அவங்கக்கிட்ட பண்ண இது பண்ணியிருக்க அது பண்ணியிருக்கேன்னு பேசுகிற. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? உன்னை திருப்பி யாராச்சும் ஒரு கேள்வி கேட்டால் உடனே நீ அதை என்ன எப்படி மாற்றுற? என்னை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க, என் குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க, என்னை அதை பற்றி பேசுகிறாங்க, இதை பற்றி பேசுகிறாங்க, என்னால் என் வேர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, என் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. இது இவ்வளோ தூரத்துக்கு மோட்டார் ரூம்குள்ளே போகிற அளவுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குன்னா அது ஹோஸ்ட் தான் காரணம். எல்லாரும் போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹோஸ்ட்டை. யோ நீ எல்லாம் என்னையா மனுஷன், இப்படி ஒரு ஷோ நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவர் எப்படிப்பட்ட ஆளாக மாறிட்டார். டிவி ரிமோட் ஆஃப் பண்ணிட்டு, ரிமோட் உங்கள் கையில் தானே இருக்குது, சேனலை மாற்றிட்டு போங்கன்ட்டாப்ல. இப்படி சொன்னவர்கிட்ட நீங்கள் என்ன வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஜஸ்டிஸை வந்து நீங்கள் பெற்றுத்தர முடியும்? இதை தொடர்ச்சியாக அவர் அடிக்கிறோம், போட்டு பொலன்னு பொலகிறோம். ட்விட்டரில், இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்லேயும் அவர் வந்து அடி வாங்குறாப்புல. அந்த அடியினுடைய ரியாக்ஷன் தான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. ஆனால் ப்ரோமோ பார்த்து நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. பட் நமக்கு வந்த தகவலுமே பயங்கரமான ரோஸ்ட் அவங்களுக்கு இருக்குது. இங்கே தேவை ரோஸ்ட் கிடையாது சார். அவங்கள நீங்கள் ரோஸ்ட் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் பல வாட்டி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் பண்ணி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்த பிறகு தான் முத்த காட்சிகள் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அவங்க வந்து எப்படி வந்து இதை எடுத்துக்கிறாங்கன்னா, டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா, இது வந்து என்னுடைய ப்ரைவசி, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எங்கே வேணாலும் பண்ணுவேன். நேற்றெல்லாம் தயவுசெய்து இந்த அமித்தை மட்டும் விட்டுறாதீங்க. பார்வதி கமருதீனை நீங்கள் கேட்குற மாதிரி அமித்தை விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த ஆள் வீட்டுக்கு தலையில் அவர் வந்து லிட்டரலாக பார்வதியினுடைய இன்னொரு அடிமையாக தான் இருந்தாப்புல. பார்வதி கொண்டுனா போய் பேசுகிறதும், பார்வதி கொண்டுனா போய் குரல் கொடுக்குறதும், அவங்களால மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை கண்டுக்காமல் இருக்கிறதும், நேற்று திவ்யா விஷயத்தில் அமித்து பண்ணதெல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயம். ஸோ அதெல்லாமே அடுத்து கமருதீனுக்காக ஒரு வீடியோ வரும், அதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நமக்கு வந்த தகவல் படியும் ப்ரோமோ அடிப்படையிலையும் பயங்கரமான ரோஸ்ட் வந்து கமருதீனுக்கும் பார்வதிக்கும் இருக்குது. எனக்கு என்னென்னா, இவங்களுக்கு ரோஸ்ட் மட்டும் பத்தாது. பிக் பாஸ் வந்து தண்டனை கொடுத்தும் கூட அவங்க வந்து அதை மீறி இன்னும் அதிகமாக தான் செஞ்சுருக்காங்க. அது கம்மியாகலை. நீங்கள் ரோஸ்ட் பண்ணாலும்
எவ்வளவு கேவலமாக கிழிச்சாலும் மீண்டும் அவங்க அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பயம் இல்லை. பயம் வரணும் அப்படின்னா நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன்னா எப்படி எடுக்கணும்? 2 பேரில் யாரையாச்சும் வெளியில் தூக்குறது, யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுக்கறது, இல்லை சம்பளத்தை கட் பண்ணுங்கள். சரிங்க, ரெட் கார்டு கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்கள ஃப்யூச்சரில் சேனலில் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியில் தூக்க முடியாது, அவங்களுக்கு ஓட்டு இருக்குது. இல்லை நிறைய பேர்லாம் வந்து நோ பார்வதி நோ பிக் பாஸா. யாரா நீங்களா? இது பிக் பாஸாக இருக்கணும். பார்வதி இருக்கிறதுனால இது பிக் பாஸ் ஓயா பாஸாக மாறி போச்சு. பார்வதி இல்லைன்னா பிக் பாஸாக இருக்கட்டும், இருக்கும். உங்களுக்கு அப்படி தான் ஆபாசமாக பார்க்கணும் அப்படின்னா போங்க, பார்வதி கிட்ட போய் பேசி பார்வதியை வச்சு ஏதாச்சும் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எடுங்க, நல்லாவே இருக்கும். பார்வதியும் கமருதனும் போட்டு ஒரு A கிரேட் மூவி வந்து எடுங்க, தாராளமாக எடுத்துகிட்டு போங்க. யார் கேட்க போகிறது? இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு ஷோ, சென்சார் பண்ணப்பட்ட ஷோ. இது ஒன்றும் ஃபாரின் வெப் சீரிஸ் கிடையாது, நீங்கள் நினச்சதெல்லாம் பண்ணிட்டு போகிறதுக்கு. இல்லை அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ கிடையாது. இது பிக் பாஸ் தானே தவிர்த்து இது பிக் பிரதர் கிடையாது. அந்த மாதிரி இந்த ஷோவை பார்க்குறவங்க தயவுசெய்து வந்து முட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கும் குழந்தை குட்டியெல்லாம் இருக்கும், அவங்களெல்லாம் பற்றி யோசிச்சு பாருங்கள். நோ பார்வதி நோ பிக் பாஸா, அது ஒரு கும்பல் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் ரோஸ்ட் மட்டும் பத்தாது, ஹெவியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். உங்களால் ரெட் கார்டு கொடுக்க முடியல, இல்லை உங்களால் வந்து அவங்கள தூக்க முடியலன்னா அவங்களுடைய 1 வார சம்பளத்தை கட் பண்ணுங்கள். 1 வாரமாக மைக் போடாமல் ஏகப்பட்ட விதிமீறல்கள் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் சொல்லி 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 அழுத்து போயிட்டாரு. 1 மாதம் இல்லை 1 வாரம், 1 மாதம் கூட வேணாம், 1 வாரம் நீங்கள் சம்பளத்தை கட் பண்ணுங்கள். என்னென்ன அன்னைக்கெல்லாம் அவங்க மைக்கை மறைச்சி பேசியிருக்காங்களோ அந்தந்த டேட்டில் உங்களுக்கு சம்பளம் கிடையாது. இதை சொல்ல முடியாதா? முடியும், ஆனால் இவங்க சொல்ல மாட்டாங்க. சொன்னால் என்ன ஆகும்? அந்த கண்டென்ட்டே கிடைக்காது. நீங்கள் இந்த சீசன் ஆபாச கண்டென்ட் வச்சு தான் ஓட்ட போகிறீங்கன்னா தாராளமாக ஓட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதோ மக்கள் பார்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.